அன்பர்களுக்கு வணக்கம். காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில் பாஞ்சு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இது எப்படின்னா, ரொம்ப நாளாக உணவு கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம பசியில் வாடி போய் இருக்கிறவங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்போது அதை உடனே சாப்பிடுவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது லபக் லபக் லபக்குன்னு வாயில் அள்ளி போடுவாங்க அப்படின்னு ஒரு அர்த்தமே எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு இன்னொரு உண்மையான அர்த்தமும் ஒன்று உண்டு கிராமங்களில். ஏன்னா இப்போல்லாம் திருமணம் ஆகிறது பெரும்பாலும் 30 வயசுக்கு மேலே, 35 வயசு தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது. அப்போ அவ்வளோ நேரம் காத்து கிடக்காங்க, காமப்பசியில் அப்படியே காஞ்சி போய் கிடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணம் திருமணம் உறுதியாகி திருமணம் ஆனது பிறகு ஃபஸ்ட் நைட்டுக்கு, அதாவது முதலிரவுக்கு போகும்போது மாப்பிள்ளை உள்ளே உட்காந்துருப்பான். பொண்ணு பாலை காய்ச்சிக்கிட்டு நல்லா பாதாம் பருப்புலாம் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து, சுண்டை காய்ச்சி எடுத்து உள்ளே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பினோடனே அவன் உடனே ரொம்ப ஆர்வமாக பாஞ்சு விழுந்து அவள் கட்டி பிடிச்சிக்கிடுவான். இந்த மாதிரி ஒரு சீன்லாம் சினிமாக்களில் காமிப்பான். இதைத்தான் காஞ்ச மாடு கம்பங்கொள்ளையில் பாஞ்ச மாறி அப்படின்னு. ரொம்ப பட்னியாக கட்டி போட்டு கிடக்கிற மாடை அவுத்து விட்டு மேய விட்டோம்னா அது எங்கே கம்பந்தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்குள்ளே போய் விழுந்து அவளாக அதை தோட்டங்களை பூரா அழித்து நாசமாக்கும். இதைத்தான் காஞ்ச மாடு கம்பங்கொல்லை பாஞ்ச மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.